நம்ம டாக்டர் எலிஸோட எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். இதான் லாஸ்ட் எபிசோட். இதில் வந்து போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, நம்ம ஹீரோயினை வேற அவங்க துரத்திக்கிட்டு இருந்திருப்பாங்களா, இவ கூட ஒரு புதரில் ஒளிஞ்சிருப்பா, கண்டுபிடிச்சு அவன் வந்து ஸ்வாடை ஓங்கியிருப்பான். அதுக்கடுத்து பார்த்தா அங்கே வந்து தடுக்கிறது மிக்கேலை பத்தனையோ பார்த்துட்டு இருக்கா. மிக்கேலா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்தே போயிடுறான். நீங்களா பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவ்வளோதான் மிக்கேல் அவங்கள அடிச்சு பறக்க விட்டு அவங்க பயந்து ஓடியே போயிடுறாங்க. எப்படி இவங்க வந்திருப்பான்னா, இவங்க அங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல ரகசியமா யாராச்சும் சாக்ரிஃபைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதை கேட்டு சந்தேகப்பட்டு தான் இவன் வந்து பின்தொடர்ந்து வந்திருக்கான். கடைசியாக எலிசையும் காப்பாத்திட்டானா, அவளை வந்து கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொல்லலான்னு போறப்ப அவள் சொல்லிடுறா, இல்லை நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை, இப்போ வேற அரசருக்கு முடியலையா, வாங்க அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இங்கே வந்துடுறாங்க. சரின்னு மிகேலும் எலிசா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அங்கே வந்து அரசரோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருக்கா. அவங்க வந்து அப்படியே தான் போயிட்டு இருக்கு, என்ன பிரச்சனைனே தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவளா குழம்பி போயிருக்கா, அப்படி என்னதான் இவருக்கு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்பயே அப்போ பார்த்தா அந்த அரசரோட நிலைமை வந்து இன்னும் ஒரு மாதிரியே போயிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னா கிரகாம் சொல்லிடுறாரு, எலிஸ் நம்ம வந்து பிரின்ஸையும் செகண்ட் பிரின்ஸையும் கூப்பிட்டு விட்டுறலாம், இவருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், கடைசியில் அவங்க ஃபேமிலி பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதான் டாக்டர் என்ன சொல்றாரு, ஆமா எலிஸ் நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டோம், இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம விட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அவர் அழுத்துக்கிட்டே வேற சொல்றாரு. எலிஸ் பார்த்துட்டு சரி ஹீரோவை கூப்பிடுங்க, அப்புறம் ஆப்ரேஷனுக்கும் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவங்கெல்லாம் அதிர்ச்சியா பாக்குறாங்க, என்னடா இவ இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு. நம்மளுக்கே அதிர்ச்சியா இருக்கும், என்ன ஆப்ரேஷன் பண்ண போறான்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் ஹீரோட்ட சொல்றா, இது மாதிரி அரசரோட கண்டிஷன் இன்னும் கிரிட்டிக்கலா தான் இருக்கு, அதனால அவரை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, என்ன ஆப்ரேஷன் இப்படி பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அப்பதான் அவ சொல்றா, அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அப்ப அரசர் வந்து உட்காந்தே இருந்தாரு, எதுவுமே பண்ணல, ஆல்கஹால் குடிச்சாரு, அப்புறம் பார்த்தா நெஞ்சு வலி வந்துச்சு, ரத்தத்தை கக்க ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் வச்சு பார்த்தா அவருக்கு வந்து ரத்த கட்டியா உள்ள உறைஞ்சிருக்கும், அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையா இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல இந்த எக்ஸ்ரே எடுத்து பார்க்குற மாதிரி செக் பண்றதுக்கெல்லாம் எந்த வசதியுமே கிடையாதா. இவ வந்து அவளுக்கு தெரிஞ்சதை வச்சு இது சொல்றா. ஆனா இது கன்ஃபார்மா இது கரெக்டான்னு கூட அவளுக்கு தெரியல. ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தா ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதோட இந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ஆபத்தா இருக்கும், அரசர் இறந்து கூட போகலாம், அதுக்குதான் இந்த குடும்பத்தோட அனுமதி வேணும்னு சொல்லிட்டு தான் ஹீரோட்ட கேட்கிறா. ஹீரோ பார்த்துட்டு சரி உன்னால முடிஞ்சதை நீ பண்ணு, இவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்லிடுறான். இங்க அடுத்த சீன்லயே பார்த்தா இவங்க எல்லாரும் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவருக்கு ஆப்ரேஷன் பண்றப்ப உள்ள பார்த்தா அந்த இவ சொன்ன மாதிரி ரத்த கட்டி எதுவுமே இல்ல. அவ்வளவுதான், இவ அதிர்ச்சி ஆயிடுறா. ஐயோ அப்ப நம்ம சொன்னது தப்பாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்பயே பார்த்தா இன்னொரு ரத்த நாளம் இருக்குல்ல, இவ பார்த்தது ஒரு ரத்த நாளம் தான், ஆனா இன்னொரு ரத்த நாளத்துல அந்த கட்டி இவ சொன்ன மாதிரியே இருக்கு. அதை அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துடுறாங்க. கிரகம்லாம் பாக்குறாரு, எப்படா அந்த பொண்ணு கரெக்டா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கப்ப உள்ள ஏதோ கல்லு மாதிரி இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வெளில எடுத்துடுறா. பார்த்தா இந்த அரசருக்கு ரொம்ப நாளாவே வந்து உடம்புல ஒரு நோய் இருந்துகிட்டே இருந்துச்சு, அதனாலதான் போன ஜென்மத்துல இறந்து போயிருப்பாரு. இவ கூட சொல்லியிருப்பாளே சுகரா இருக்கும்னு சொல்லிட்டு. பார்த்தா இந்த கல் இருக்குல்ல, இது இருந்ததுனாலதான் அவர் பாஸ்ட் லைஃப்ல இறந்து போயிருப்பாரு. இப்ப இதை எலிசி இதையும் எடுத்துடுறா. இவளுக்கு ஒரே சந்தோஷம், அப்பனா அரசர் வந்து சீக்கிரமா இறந்து போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆபரேஷன் முடிஞ்சு வெளில வந்தோடனே வெளில பார்த்தா ஹீரோ அவனுக்கு ஆதரவாளர்கள் எல்லாரும் இருக்காங்க. ஆனா இந்த மிகில் பேல மட்டும் காணும், எங்க போனான்னு தெரியல. இவங்க எல்லாட்டையும் வந்து இது மாதிரி ஆபரேஷன் சக்சஸ் ஆயிட்டு அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளவுதான், எல்லாருக்கும் சந்தோஷம். எலிசானா எலிசா கட்டி பிடிச்சி கத்திட்டு இருக்கான், என் தங்கச்சி சாதிச்சிட்டான்னு சொல்லி. அப்போ பார்த்தா ஹீரோவோட ஆதரவாளர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், ஏன்னா வந்து இவருக்கு யாரும் விஷம்லாம் வைக்கல, தானாதான் இப்படி பிரச்சனையா இருக்கு, அப்ப ஹீரோ மேல இருக்க அந்த சந்தேகமும் எல்லாருக்கும் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்புறம் தான் எல்லி சொல்றா, சரி நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கம்மா போற அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு தான் எக்ஸாமா, அந்த டாக்டர் எக்ஸாம், எல்லாத்தையும் ஒரே நேரத்துல வைப்பாங்க. இவங்க எல்லாம் பாக்குறாங்க, ஐயோ நீ நைட் எல்லாம் தூங்கல, ஏன்னா நைட்டு முழுக்க தான் இந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கும், நைட்லாம் தூங்கல, அப்படியே நீ ரெஸ்டே எடுக்கலையாமா, எப்படி நீ போய் எழுதுவ அப்படின்னு சொன்னா, இல்ல நான் பார்த்துப்பேன், நான் போய் இந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்துடணும், ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிடுறா. கிரகமும் நீ நல்லா போய் டெஸ்ட் எழுதிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாரு. வரப்ப பார்த்தா வெளிலையே நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். வா வண்டியில ஏறு, நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். போறப்பயே பேசிட்டே போயிட்டு இருக்கான். இது மாதிரி எங்க அப்பா கண்ணே திறக்க மாட்டாருன்னு நான் நினைச்சேன், ரொம்ப கவலையா இருந்தேன், ஆனா நீ எங்க அப்பா பழக்க வச்சுட்ட, ரொம்ப நன்றி எலிசன்னு சொல்லிட்டு அவன் மனமுருகி நன்றி சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கா ஒரே சந்தோஷமா இருக்கு. இவளும் அப்படியே ஓகே சொல்லிட்டு உட்காந்துருக்கல. அப்படியே எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு கொண்டாந்து விட்டுறான். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப
அப்போ வந்து எல்லி சொன்னதை இவன் யோசிச்சு பார்க்குறான். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருப்பான்ல, நான் டாக்டர் ஆகி எல்லாரையும் காப்பாற்ற போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ சொல்றான், எனக்கு தெரியும் நம்ம 2 பேரும் வேற வேற பாதையில தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாள் இந்த பாதை கிராஸ் ஆகும்னு நான் நம்புறேன். ஒரு நாள் இந்த பாதை கனெக்ட் ஆகும்னு நான் நம்புறேன். அதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவ பார்த்துட்டு என்ன சொல்ல வரீங்க இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அதோட ஹீரோ சொல்றான், இது மாதிரி உன்னோட எக்ஸாம் முடிச்சோன்னே கஃபேக்கு போகலாம், ஸ்ட்ராபெரி கேக் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு ரான் ஞாபகம் வந்துருது. அவங்க கூட தானே போய் கஃபேல ஸ்ட்ராபெரி கேக்லாம் வாங்கி சாப்பிட்டா. அப்படி பார்த்துட்டு அப்பதான் இவளுக்கு தோணுது, ஆமா அரச குடும்பத்துல ஒரு மந்திரக்கல் இருக்குமே, அவங்களால உருவத்தை மாத்த முடியுமே, ஒருவேளை இவர் ராணோ அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் நீங்க தான் அப்படின்னு கேக்குறப்ப கரெக்டா அங்க பெல் அடிச்சிடறான். டெஸ்டடான பெல் சரின்னு சொல்லிட்டு இவளும் எக்ஸாமுக்காக உள்ள ஓடிடுறா. அப்படியே எக்ஸாம் நடக்குது, இவ எல்லாத்தையும் எழுதி முடிச்சிடறா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரிசல்ட் காட்டுறாங்க. நம்மளுக்கே தெரியும் யார் மார்க் எடுப்பான்னு சொல்லிட்டு. எல்லிஸ் தான் 98 மார்க் எடுத்திருக்கா. ஏங்க 2 மார்க் போச்சு அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு நார்மலான 2 கொஸ்டினுக்கு தான் மார்க் போடல. என்னடான்னு பார்த்தா இவ வந்து எழுத்து தான் ஒழுங்கா சரி இருக்காதுல்ல, ஒரு மாதிரி கிறுக்கி வச்சிருக்கா. அது அவங்களுக்கு புரியாம அதுக்கு மார்க் போடல. பார்த்துட்டு இருக்காங்க, பாரு இதால மார்க் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்த சீன்ல பார்த்தா அசிஸ்டன்ட் வந்து அரசர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி எலிஸ் பாஸ் ஆயிட்டா, அதுவும் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்கா, வரலாறுலயே தடவை இவ தான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அரசர் சொல்றாரு, எலிஸ் நிஜமாவே திறமசாலியான பொண்ணுதான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கப்பயே கரெக்டா அங்க எலிஸ் வந்துடுறா. வந்துட்டு அரசரை பார்த்துட்டு அப்படியே வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. உன்னை மெடிக்கல்ல இருந்து தள்ளி வைக்கலான்னு நான் நிறைய ட்ரை பண்ணமா, ஆனா எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி அரசர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அரசர் சொல்றாரு, இது மாதிரி வாழ்க்கையில வந்து நீ ஏதாச்சும் தப்பு பண்ணி கஷ்டப்பட்டிருக்கியாமா, நான் அது மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் இப்ப பனிஷ்மெண்ட் அனுப்பிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை ஹீரோட அம்மா இறந்ததுக்கு இவர் தான் காரணம்னு சொல்றாரு போல. அப்படியே எலிசா சொல்றா, ஏன்னா இவள் பாஸ்ட் லைஃப்ல வாழ்ந்துட்டுல வந்திருக்கிறா. உடனே எலிஸ் சொல்றா, ஆமா நானும் அது மாதிரி தப்புகள்லாம் பண்ணியிருக்கேன், ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம தப்புகளை வந்து நம்ம உணர்ந்து ஒரு நல்ல மனிதரா அடுத்து வாழ்றதே வந்து நம்ம எடுக்கிற நல்ல முடிவுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எலிஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவர் அதை பார்த்துட்டு ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட இவங்க போட்டிருந்த டீல் தான் முடிஞ்சிருச்சு அதுதான் சொல்ல வர்றாரு. சோகமா சொல்றாரு, அதோட நம்ம 2 பேருக்கு இடையில போட்டுக்கிட்ட அந்த டீலும் முடிஞ்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இவ சொல்றா, இல்ல இல்ல இன்னும் டீல் முடியல. இவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு அரசியோட பதவிக்கு ஏற்ற மாதிரி இந்த டாக்டர்ல நீ உயர்ந்து வந்தாதான் இந்த டீல்ல வந்து நீ ஜெயிச்ச மாதிரின்னு தான் போட்டிருப்பாரு. அத்தா சொல்லி காட்டுறானா, அந்த அளவுக்கு என்னோட பர்த்டே வரத்துக்குள்ள உயர்ந்து வர வரைக்கும் இந்த டீல் இன்னும் நமக்குள்ள முடியல, இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னா அரசருக்கு வர சந்தோஷம். சரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்த சில்லே பார்த்தா ஹீரோயின் எல்லாருக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி ஹீரோ கூட கஃபேக்கெல்லாம் போயிருக்கா. அப்படியே ஹாப்பியா இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. அடுத்ததா நம்ம டான்ஸ் வித் டெவில்ங்கிற ஒரு சூப்பரான அனிமி சீரிஸ் பார்ப்போம். அதோட நிறைய பேர் நிறைய அனிமி சீரிஸ் போட சொல்றீங்க, யாரும் கோச்சிக்காதீங்க, அப்படியே பொறுமையா எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிடலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை புது சீரிஸ் எடுத்துட்டு வரேன். பாய்.